வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா தழை எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு பெசரி விட்டுக்கலாங்க. நல்லா உப்பு போட்டு பெசரிக்கலாம். காரப்பொடி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. வெங்காயம் உப்பு போட்டால் தண்ணி விடும், அதனால் பிசைஞ்சிட்டு மேலே மாவு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு கொடுத்தாச்சு. உப்பு எங்கே பட்டுடுச்சுன்னா தண்ணி விடும் வெங்காயம். மேலே மாவை போட்டு கிளறிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பாருங்கள் 1 பல்லு பூண்டு தேங்காய் சட்னி, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அடுத்தது நம்ம கடல மாவு போட்டுக்க போகிறோம். கடல மாவு 1 கை, ஒரு 4-5 ஸ்பூன் இருக்குங்க. அதே போல் அரிசி மாவும் அதே அளவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டால் தான் மொறுன்னு இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மொறுன்னு வேணுங்கிறவங்களுக்கு அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்களுக்கு பல்லுலலாம் குத்துது, ஈரலில் குத்துதுன்னு சொல்கிறவங்களுக்கு 1 கை தண்ணியை தெளித்து கொஞ்சம் சாஃப்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் பூண்டு வச்சு சட்னி அரைச்சா நல்லா இருக்காதுங்க. இதில் இப்போ இந்த மிளகா காரம் இல்லை, அதனால் 2 வச்சுருக்கேன். தேங்காய், பொட்டுக்கடல, பூண்டு பல் பெரிய பல்லாக இருக்குது, அதனால் 1 போதும். வாசனைக்கு தான் 1.5 மிளகா போட போகிறேன். போட்டு அரைச்சி கருவேப்பிலை தாளித்து பகோடாவுக்கு தொட்டுக்க பார்க்கலாம். எண்ணெய் வச்சு காஞ்சி போச்சுங்க. பகோடா போட போகிறோம். நான் குதிக்கிறேன். பகோடா போட்டாச்சுங்க. மொறுன்னு இருக்கும். தேங்காய் கெட்டி சட்னியை தொட்டுக்கிட்டு ஒரு பிளேட் சாப்பிட்டா கும்முன்னு ராத்திரி காஃபி குடிச்சிட்டு நைட்டு டிஃபனே வேண்டாம். அந்த அளவுக்கு எங்கள் வீட்டு பகோடா மொறுன்னு நல்லா இருக்குங்க. அந்த சாக்கடை தண்ணியில் பாருங்க, ஒரு ஈடு வழிச்சாச்சு. அடுத்த சட்டி போட்டாது. தட்டில் கொட்டி பகோடாவை சாப்பிட்டுடலாமாங்க. போட்டு வைத்துருவோம். பகோடாவை தட்டில் வச்சாச்சு. இது போதுமாங்க சாப்பிட? சட்னி போட்டுக்கலாமா? அவனுக்கு கொண்டு கொடுக்கணும். சட்னி வச்சுக்குவோம். தொட்டு சாப்பிட்டு பார்ப்போமா?
சட்னி தொட்டாச்சு, வாயில் போட்டேன். அருமையாக இருக்குங்க, சூப்பர், செமையாக இருக்கு. நல்லா மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி கிரன்ச்சியாக கருக்கு முறுக்குன்னு இருக்குங்க. சாஃப்டாக மொறுன்னு. எப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.